மத்திய அரசு ஊழியர்கள் மற்றும் ஓய்வூதியதாரர்களிடையே 8வது ஊதியக்குழு தொடர்பான விவாதங்கள் தீவிரமடைந்துள்ள நிலையில் அகவேலைப்படி என்று சொல்லப்படும் DA 60 விழுக்காடாக உயருமா என்ற கேள்வி முக்கியத்துவம் பெற்றுள்ளது. புதிய ஊதியக்குழு அறிவிக்கப்படும் வரை அகவேலைப்படி உயர்வு தொடரும் என்ற தகவல்கள் வெளியாகி வருகின்றன. தொழிலாளர் பணியகத்தின் சமீபத்திய தரவுகளின்படி மத்திய அரசு ஊழியர்கள் மற்றும் ஓய்வூதியதாரர்களுக்கான அகவிலைப்படி கணக்கீடு தொடர்ந்து உயர்ந்து வருகிறது. 7வது ஊதியக்குழுவின் காலக்கெடு முடிவடைந்திருந்தாலும் 8வது ஊதியக்குழுவின் பரிந்துரைகள் அமலுக்கு வரும் வரை அகவிலைப்படி உயர்வு நடைமுறையில் தொடரும் என கூறப்படுகிறது. டிசம்பர் மாதத்திற்கான குறியீட்டு தரவின் அடிப்படையில் அகவிலைப்படி குறியீடு 59.93 விழுக்காடாக உள்ளது. அகவிலைப்படி உயர்வில் தசம புள்ளிகள் கணக்கிடப்படும் நடைமுறை இல்லாததால் இதை அடுத்த கட்டமாக முழு எண்ணாக மாற்ற வேண்டிய நிலை உருவாகியுள்ளது. இதன் அடிப்படையில் அகவிலைப்படி குறைந்தபட்சம் 2 விழுக்காடு உயர்த்தப்பட வாய்ப்பு இருப்பதாக தகவல்கள் தெரிவிக்கின்றன. அதற்கான அதிகாரப்பூர்வ அறிவிப்பு மார்ச் அல்லது ஏப்ரல் மாதத்தில் வெளியாகலாம் என எதிர்பார்க்கப்படுகிறது. வழக்கமாக அகவிலைப்படி உயர்வு 6 மாதங்களுக்கு ஒருமுறை அறிவிக்கப்படுகிறது. தற்போது 58 விழுக்காடாக உள்ள அகவிலைப்படி 2 விழுக்காடு உயர்த்தப்பட்டால் 60 விழுக்காடாக உயரும். இந்த உயர்வு ஜனவரி 2026 முதல் அமலுக்கு வரும் என கூறப்படுகிறது. இது அரசு ஊழியர்கள் மற்றும் ஓய்வூதியதாரர்களுக்கு ஓரளவு நிவாரணமாக அமையும். அதன் பின்னர் 8வது ஊதியக்குழுவின் பரிந்துரைகள் நடைமுறைக்கு வந்தால் அகவிலைப்படி அடிப்படை சம்பளத்துடன் இணைக்கப்படும் வாய்ப்பும் உள்ளது. இருப்பினும் 8வது ஊதியக்குழு எப்போது அறிவிக்கப்படும் என்பது குறித்த இன்னும் தெளிவான தகவல் வெளியாகவில்லை.